அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் என்னதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், என்ன பேட் கமெண்ட்ஸை பற்றி ஆண்டிங்க கதைக்க வந்திருக்கிறாய், இல்லாட்டி வேறு எதாச்சும் பற்றியா கதைக்க வந்திருக்கிறாய் என்று சொன்னால், இல்லை நான் அதை பற்றி என்னோடகளும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோத்துக்கு அவங்க பெரிய ஆக்களும் இல்லை அவங்கள பற்றி எந்த நாளும் கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு. இன்றைக்கு அதாவது 20% எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வருது, மிச்சம் 90% எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்துக்கள் வருது. அதை நான் மதிக்கிறேன். அதாவது என்னை உங்களுடைய ஒரு உறவாக நினைத்து நீங்கள் எனக்கு நல்ல ஒரு கமெண்ட்ஸை போடுறீங்க. என்னை உங்களுடைய ஒரு வீட்டு பிள்ளையாக நீங்கள் பார்க்குறீங்க. அதால் தான் நீங்கள் அப்படி போடுறீங்க. அந்த ரீதியில் உங்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற முகமாகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்து கொள்கிறேன். எப்படின்னு பார்த்தால், எனக்கு உண்மையிலே நான் சொல்லிக்கொள்கிறேன், என்னுடைய அந்த வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு போட்டுக்கிறேன். எனக்கு பெருசாக பாசம் காட்டுறது சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இருந்தபடியாக பெருசாக பாசம் காட்டுறதுக்கு யாருமே, அதாவது நல்ல எண்ணில் நல்ல ஒரு பாசத்தை காட்டுறதுக்கு யாருமே உண்மையில் இல்லை. அந்த ரீதியில் இப்போ இந்த யூடியூப் சேனல், அதாவது நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையே ஒரு சோகமான பாகங்களை தான் கொண்டு இருந்த நிலைமையில் இப்போதான் எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்றே சொல்லலாம். அதாவது புதிய புதிய நல்ல உறவுகள் எனக்கு உறவுகளாக, அக்காவாக, அண்ணாவாக எல்லாம் கிடைச்சிருக்கிறீங்க. அந்த ரீதியில் உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். அந்த ரீதியில் நான் இதில் ஒரு கொஞ்சம் பேரை அவங்களோட பேரையும் அவங்க எனக்கு உண்மையிலேயே அவங்க என்னென்ன நல்ல ஒரு சப்போர்ட் தராங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதில் சிவதுரை என்ற அண்ணா உண்மையிலேயே என்ன ஒரு சொந்த தங்கச்சியாக நினைச்சு, உண்மையிலேயே எனக்கு 2 அக்கா மாதிரி தான் இருக்கணும். உண்மையிலேயே எனக்கு அந்த அண்ணாவை உண்மையிலேயே நான் என்னுடைய ஒரு சொந்த அண்ணாவாக, எனக்கு உண்மையில அண்ணா நான் யோசிக்கிறது அதுதான், எனக்கு ஒரு அண்ணா இருந்திருக்கலாமே, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரைகளை வேறு தட்டி கேட்கறதுக்கு ஒரு அண்ணா இல்லையே அப்படின்ட்டு நான் சில வேலைகளில் நினைச்சிருக்கிறேன். அது சிலது கடவுளின் காதுக்கு விழுந்துட்டுதா தெரியாது. எனக்கு இப்போ ஒரு 2 அண்ணாமார் கிடைச்சிருக்கணும். அதாவது கனடாவில் இருக்கிற 2 அண்ணாமார்கள் தான். அவங்க என்ன தங்களுடைய ஒரு தங்கையாகத்தான் பார்க்குறாங்க. அதில் சிவதுரை அண்ணான்ற ஒரு அண்ணா ஒரு ஆள், மற்றது சிங்கம் என்ற ஒரு அண்ணா. அவருடைய பேர் எனக்கு வடிவாக தெரியல. அந்த சிங்கம் என்ற ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கிற. அப்போ அவங்க 2 பேருமே உண்மையிலேயே என்ன அன்றைக்கும் நான் இந்த கொமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் தானே, எனக்கு இப்படி பேட் கொமெண்ட்ஸ் போடினோம் அப்படின்ற போட்ட ரீதியில் அந்த அண்ணா சொல்லியிருந்த, தங்கச்சி நீங்கள் உங்களை என்ன உங்களுடைய அண்ணாவாக நினைச்சு கொள்ளுங்க. உண்மையிலேயே நான் பேச்சுக்கு சொல்லல, உண்மையிலேயே உங்களுடைய அண்ணாவாக என்னை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்த. நீங்கள் இதுக்கெல்லாம் வெறி பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இதுவளுக்கெல்லாம் விதண்டாதீங்க தங்கச்சி அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தார். எப்போவுமே எனக்கு நல்ல ஒரு கொமெண்ட்ஸுகளை அந்த அண்ணா போட்டுக்கொள்வார். என்ன மென்மேலும் வளர வைக்கிறதுக்கு அந்த அண்ணா நல்ல ஒரு கொமெண்ட்ஸை போட்டுக்கொள்கிறார், சிவதுரை அண்ணான்றவர். நன்றி அண்ணா. அடுத்ததாக அந்த அண்ணா எல்லாம் கோல் பண்ணி நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவார். அதாவது எங்களோட ஹஸ்பண்ட கோல் பண்ணி தங்கச்சி நல்லா கதைக்கிறாங்க, அந்த குறைகளை என்ன சொல்றது, ஒரு வீடியோவில் நாங்கள் பிழை செய்தாலும் அதை சொல்றதுக்கு அந்த அண்ணா சொல்லிக்கொள்றாரு. ஏன்னா என்னுடைய வீடியோ இந்த நிமித்தி பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியும், சரிச்சு பார்த்தா பார்க்க இயலாது, அதையெல்லாம் திருத்தி கொள்ளுங்க அப்படின்ன மாதிரியெல்லாம் அந்த அண்ணா சொல்லியிருந்தார். அதாவது எங்களில் உள்ள ஒரு பாசம் காரணமாகத்தான் அந்த அண்ணா அப்படி சொல்லியிருந்தார். அதே மாதிரி சிங்கம் என்ற ஒரு சொல்ற அண்ணாவும் உண்மையிலேயே நானும் அவரை ஒரு நல்ல ஒரு அண்ணாவாக தான் பார்க்குறேன். அவரும் சொல்லியிருந்தார், எனக்கு தங்கச்சி இல்லை, நான் உங்களை ஒரு நல்ல ஒரு தங்கச்சியாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த ரீதியில் அவரும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணா தான். என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக எனக்கு நல்ல நல்ல கருத்துக்களை, இதுதான் பிள்ளை தங்கச்சி, அதுதான் பிள்ளை, இதில் இப்படி பிள்ளைகள் இருக்குது, திருத்தி கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சில நல்ல விஷயங்கள் இதில் நீங்கள் கதைச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தார். உங்களுக்கு அண்ணா உண்மையிலே நன்றி அண்ணா. அடுத்ததாக குட்டி பாலா என்ற ஒரு அக்கா, அவங்களுக்கு பேர் கார்த்திகா. அந்த கார்த்திகான்ற அக்கா உண்மையிலேயே
நீங்களும் எனக்கு உண்மையிலேயே ஒரு கூடி பிறந்த ஒரு அக்காவாக தான் நான் உங்களை பார்க்குறேன். சத்தியமாக சொல்கிறேன்னாக்கா, எனக்கு உங்களை ஒரு அக்காவாக தான் நான் உங்களை பார்க்குறேன். அப்படி ஒரு எனக்கு உங்களில் சரியான ஒரு விருப்பம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய அக்கா கூட கேட்டிருக்கிறாங்க, யார் அந்த குட்டி பாலா நெடுகளுமே உங்களுக்கு வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்களே, யார் அந்த குட்டி பாலா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எங்களுடைய சொந்த அக்கா கேட்டிருந்தாங்க. அந்த நிலையில் ஒவ்வொரு நாளுமே என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்தாக்கா, நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எனக்கு வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, நாங்கள் இருக்கிறோம் தாச்சா, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் தாச்சா என்று சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரியாக்கா நேட்டியான் வீடியோலேயும் நீங்கள் போட்டிருந்தீங்க, தாச்சா அப்படி பேட் கொமெண்ட்ஸ் பண்ணுறவங்களே நீங்கள் கவலைப்படாதீங்க தாச்சா, அவங்களுக்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன் தாச்சா, நீங்கள் இதுக்கு இது வந்து கவலைப்படாதீங்க தாச்சா அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லியிருந்தா. உண்மையிலே அக்கா உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக வந்து உண்மையிலே அந்த அக்கா எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை தாரா. அன்றைக்கு ஒரு நாள் நான் வீடியோ கொஞ்சம் போட பிந்திட்டு தான் அந்த ரீதியில் அந்த அக்கா அவங்களோட வீடியோவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரியும் போட்டிருந்தீங்க. நன்றி அக்கா. அதே மாதிரி இன்னும் ஒரு அக்கா சமந்தா என்று சொல்கிற அக்காவும் எனக்கு நல்ல கொமெண்ட்ஸ்களை போட்டுக்கொள்வீங்க. அதே மாதிரி அன்றைக்கு வந்து அந்த முன்கட்டம் 2 நிமிஷம் அந்த கதை வரையில், அதாவது மாட்டி வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து முன்கட்டம் எடிட் பண்ணிக்க அந்த நான் மாறி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த ரீதியில் இப்படி தாச்சா அப்படி அது முன்னுக்கு பாய்ஸ் வரையில் அப்படின்ன மாதிரி போட்டிருந்தா, அப்படி எல்லாத்தையும் வந்து உன்னிப்பாக பார்த்து என்னுள்ள உள்ள தப்புகளையும் சொல்லுவீனம், என்னுள்ள உள்ள நல்லதுகளையும் சொல்லுவீனம். அப்படி வந்து என்ன வந்து ஒரு வளர்த்து விட வேணும், இதில் வளர்த்து விட வேணும் அப்படின்ட்டு நினைச்சு என்ன ஒரு தங்கையாக நினைச்சு தான் அவங்க அப்படியெல்லாம் செய்கிறாங்க. அந்த விதத்திலேயும் உங்களுக்கும் ஒரு நன்றி அக்கா. அதே மாதிரி என்ன நிறைய இருக்கணும், நிறைய பேர் இதில் இருக்கணும். அதில் ராமன் அச்சுனான்றவரும் வந்து எனக்கு நெடுகிழமை அதை வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுறார். அந்த அண்ணாவுக்கு உண்மையிலேயே நன்றி. அடுத்தது வந்து காண்டி என்ற ஒரு அண்ணாவும் வந்து இதில் நல்ல நல்ல கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, என்ன நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் நான் நிறைய வீடியோக்களை செய்ய வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு கொமெண்ட்ஸுகளை போட்டு வந்து என்ன வந்து நிறைய செய்ய வேணும், நிறைய வீடியோக்கள் செய்ய வேணும் அப்படின்னு வந்து எனக்குள்ள நினைக்க வைக்கிறீங்க. அதே மாதிரி ஜோன் அண்ணான்ற சொல்கிற அண்ணா, அதே மாதிரி சுஜி என்ற அண்ணாவா அக்காவா என்று தெரியல அவங்க. அடுத்தது வந்து வீரப்பெண்மணி என்ற ஒரு அக்காவும் வந்து, அதாவது அவங்க இலங்கையில் இருக்கிற ஒரு அக்கா தான். அவங்க வந்து நேற்றைய தினம் ஒரு கொமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க தான், அது பேடுன்னு சொல்லல, அது ஒரு என்னில் ஒரு பாச நிமித்தமாகத்தான் அந்த அக்கா போட்டிருந்தவா. ஆனால் மற்றும்படி அந்த அக்கா நல்ல கொமெண்ட்ஸ்களை போட்டுக்கொள்வா. நானும் இலங்கையில் தான் இருக்கிறேன், அதே மாதிரி மாட்டி வீடியோவில் இல்லாமல் தங்கச்சி நீங்கள் அதை செய்யுங்க, நான் ஒரு வீடியோ செய்யட்டுமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தேன், அதுக்கு இல்லாமல் தங்கச்சி செய்யுங்க அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். அப்படி நிறைய கருத்துக்கள் வீரப்பெண்மணி என்ற அக்காவும் வந்து போட்டுக்கிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றி அக்கா. அதே மாதிரி எஸ்எல் என்ற பேர் போடியில் எஸ்எல் என்ற இதுலேயும் வந்து ஒரு ஆக்கள் போடுறீங்க, அக்காவா அண்ணாவான்னு தெரியலை. உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்படி நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து என்னை அன்பு காட்டுறீங்க, பாசம் காட்டுறீங்க. இது வரைக்குமே நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காத நான். ஒரு பாசம் என்றாலே அம்மா அப்பா இறந்தா பிறகு வந்து அந்த பாசம் என்றாலே அப்படி என்ன அப்படின்றத மாதிரி போயிட்டு வாழ்க்கையிலேயே அப்படின்ற ரீதியில் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு உறவாக வந்து இப்படியெல்லாம் பாசம் காட்டுறீங்க, நல்ல மாதிரி கோல் எடுத்து கதைக்கிறீங்க, எல்லாமே ஒரு நல்ல விதமாக நடக்கிறீங்க. அன்றைக்கு அவர் அந்த தலைவன், அந்த சில பேர்களுடைய தலைவன் சொல்லியிருந்தார், அந்த ஒரு அண்ணாவுக்கு தான் அந்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், இந்த வீடியோக்களை போடுறபடியாக தான், நீங்கள் எங்களை பற்றி கதைச்சு போடுறபடியாக தான் அவங்க பார்க்குறாங்க, இடையில வந்தவங்க இடையிலேயே விட்டுட்டு போடுவாங்க அப்படின்ன மாதிரி அந்த அண்ணா போட்டிருந்தார், அந்த தலைவன் சொல்லியிருந்தார். அந்த நிலையில் அதை பொய் என்று முறியடிச்சிருக்கணும். இதில் என்னுடைய சும்மா வீடியோவுக்கு கூட நான் போட்டேன்டா கூட அதுக்கு எனக்கு இதுக்கும் ஒரு அப்படித்தான் வருது. சும்மா வீடியோ நான் போட்டாலும் எனக்கு 600-700 தான் வருது.
வியூஸ் எனக்கு உண்மையிலேயே இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா அவ்வளோ ஒரு ஹேக்கு இவ்வளோத்துக்கு பெரிய பந்தாவர் அளவு இவ்வளோத்துக்கு இதான் இல்லாமட்டு எல்லாருமே ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்தான் ஒரு பெரிய இடத்துக்கு வளர்றது. அந்த ரீதியில் தான் நான் இப்போ முதல் படியில் தான் ஏறி இருக்கிறேன். அந்த படியை எனக்கு அதாவது சிறு துளி தான் பெரும் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீதியில் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இருக்கிறத வச்சு படுவினம்னு சொல்லுவினமே. ஒரு சின்ன கொட்டில் வீடு இருந்தாலும் அந்த வீட்டை வச்சு சந்தோஷப்படுத்துவேன். மேல்மாடி வீடு தான் வேண்டில்லை, ஒரு சின்ன வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் தானே. அந்த ரீதியில் அந்த வீட்டில் இருந்தோண்டு நாங்கள் எங்களோட சொந்த வீடுன்னு நினைச்சு இருக்கிறோம் தானே. அதே மாதிரியாகத்தான் எனக்கு வந்து ஒரு ஹே போனாலும் எனக்கு அது பெரிய விஷயம். இதை கூட சில பேர்களால் செய்ய முடியாமலும் இருக்கணுமா. நான் இந்த ரீதியில் எனக்கு இப்போ 1K 2K 3K பார்க்குற அளவு ஆக்களை வந்து நான் மக்களை வந்து என்னுடைய உறவுகளை வந்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன்ன்ற ரீதியில் எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். அதுவும் வந்து எனக்கு நல்ல நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கிறீங்க. பேட் காமெண்ட்ஸ் பண்ணுறவங்களையும் நான் தப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு ஆளில் இருக்கிற அன்பு நிமித்தன் காரணமாகத்தான் நீங்கள் ஒரு பாசம், அதுவும் ஒரு பாசம்தான். அந்த பாசத்தின் நிமித்தமாகத்தான் நீங்கள் பேட் காமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஒரு ஆளில் உள்ள ஒரு பாச நிமித்தமாக எங்களுக்கு வந்து பேட் காமெண்ட்ஸ் போடுறீங்க. இப்போ நீங்களும் அவங்களில் ஒரு பாசமாக இருக்கிறபடியாக நீங்கள் அப்படி போடுறீங்கன்ட்டு நான் நினச்சிக்கொள்றது சத்தியம். அதில் தப்பாக நினச்சிக்கொள்ளல. நான் இது வரைக்கும் பேட் காமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு வார்த்தையாக நான் போட்டதும் கிடையாது. அவங்களுக்கு நல்ல விதமாகத்தான் நான் போட்டிருக்கிறேன். எல்லாருமே உண்மையிலே என்னுடைய உறவுகளாகத்தான் நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. என்னையும் இதில் நிறைய பேர் நேசிக்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் இந்த குட்டி பாலாக்கா எனக்கு உண்மையில போட்டது அண்டு நான் வீடியோ போடக்கூடாது. இப்போ நெடுகளுமே ஒவ்வொரு நாளுமே வீடியோ செய்கிறேன். அண்டு வந்து கொஞ்சம் என்னுடைய ஃபோனில் வந்து கொஞ்சம் இந்த அப்லோட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். அப்போ 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் செல்லும் அப்லோட் ஆக. அப்போ இந்த கவரேஜ் கொஞ்சம் குறைவு. அதால் வந்து அப்லோட் ஆக கொஞ்சம் நேரம் செல்லும். நான் வீடியோ போடுறது வந்து 6:30க்கு தான் போட்டுக்கொள்வேன். அந்த ரீதியில் 6:30 தாண்டினா நான் போட மாட்டேன். 6:30 தாண்டினா நான் போட்டாலும் அந்த வியூஸ் போறையில். அப்படித்தான் நான் ஒரு வீடியோ, அதாவது அக்ஷய திருதி அண்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோ வந்து போக இல்லாத காரணம் வந்து நான் 8 மணிக்கு பிறகு போட்டிருந்தேன். அப்படி வந்து நான் 6:30க்கு போட்டேன்டா தான் எனக்கு அது போகுது, அந்த வீடியோ வந்து போகுது. அந்த ரீதியில் அன்றைக்கு வந்து போடாமல் விடுவோம் அப்படின்ட்டு அது 7 மணியும் ஆயிடுச்சுது. அப்போ அதை அப்லோட் ஆகலை. அப்போ நான் வந்து அதை போடாமல் விடுவோம், நாளைக்கு போடுவோம் அப்படின்ட்டு நினைச்ச ரீதியில் கார்த்திகா அக்கா வந்து எனக்கு சத்தியமாகவே அந்த கண்கலங்கினதாக்கா. நீங்கள் சொன்னால் நம்புறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. சத்தியமாக அன்றைக்கு நான் கலங்கினாக்கா. உங்களுடைய வீடியோவை எதிர்பார்த்துருக்குற இந்த அச்சா அப்படின்ன மாதிரி அந்த அக்கா போட்டிருந்தா. நன்றி அக்கா. அதே மாதிரி சிங்கம் என்ற அண்ணா, ஒரு ஆள் கனடாவில் இருக்கிற அண்ணா வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருந்தேன். அதுக்கு அந்த அண்ணா சொல்லியிருந்தார், தங்கச்சி அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சத்தியமாக அழுக வருது அப்படின்ன மாதிரி அந்த அண்ணாவும் சொல்லியிருந்தார். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு உறவாக கிடைச்சதுக்கு, நீங்கள் எனக்கு அக்காவாக அண்ணாவாக கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்க வேணும். என்னை பற்றி ஒரு ஆள் தப்பாக கதைக்கிறாங்கன்னு நீங்கள் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்களே, அதுதான் உண்மையில. எதுவுமே அதை விட பெருசு எதுவுமே இல்லை. பணம் பெருசா, காசு பெருசா, அந்தஸ்து பெருசா, எதுவும் பெருசு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பு இருக்கே, அந்த அன்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அந்த காசு சண்டைக்கு வேற நாளைக்கு போகும், அந்த சண்டைக்கு வேற நாளைக்கு போகும். எதுவுமே எங்களுக்கு நிலைச்சிருக்காது. ஆனால் அந்த பாசம்ன்றது வந்து தான் நிலைச்சிருக்கும். அந்த ரீதியில் எனக்கு வந்து உளவு பாசத்தை காட்டுறீங்க. அதே மாதிரி தான் அந்த சிவதுரை அண்ணாவும் வந்து தங்கச்சி உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த ரீதியில் எனக்கு எல்லா வீடியோவுக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே நன்றி. சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து இப்போ தான் நான் உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன். இரவு படுக்கும்போது கூட ஒரு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நிம்மதியோட ஒரு நித்திர சொல்கிறேன். உங்களுடைய நல்ல கொமெண்ட்ஸுகளை பார்த்து சத்தியமாக சொல்கிறேன், நான் உண்மையிலேயே
நித்திரை கொள்றதுக்கு எனக்கு இப்போ நல்ல ஒரு நித்திரை வருது. அப்படி நீங்கள் ஒரு நல்ல கொமெண்ட்ஸுகளை போடுறீங்க, எங்களை வந்து ஆதரிக்கிறீங்க, எங்களை வந்து உங்களுடைய ஒரு சகோதரர்களாக பார்க்குறீங்க. உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு கொடுத்து வச்சேன் நான் அப்படின்னு தான் சொல்ல வேணும். நிறைய உறவுகளை இதில் வந்து சம்பாதிச்சிருக்கிறேன். எல்லாமே இதில் சில பேர் நினைக்கலாம், சில பேர் பேட் கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, என்னடா இந்த சின்ன இதுக்கெல்லாம் இப்படி சொல்லலாம், இப்படி ஒரு சின்ன சேனலை வச்சுக்கொண்டு நீ இவ்வளோத்துக்கு புழுத்துற, அப்போ பெரிய பெரிய சேனல் வச்சுக்கிறவங்களெல்லாம் அவ்வளோத்துக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்து இது பெருசாக தான் தெரியுது. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறேன். அதுதான் நான். இருக்கிறத விட எப்போவுமே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. எனக்கு இருக்கிற அந்த சொந்தங்களே உண்மையிலேயே காணும். இன்னும் வந்து நிறைய சொந்தங்கள் வந்து எனக்கு கிடைக்கும் என்றும் எனக்கு தெரியும். அதே மாதிரியாக நான் என்னுடைய சும்மா வீடியோவும் போட்டுக்கொள்வேன். அதே மாதிரி இதில் வந்து தப்பாக ஏதாச்சும் இப்போ என்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு அநீதியான விஷயங்கள் நடக்குதுண்டா அதுக்கு வந்து நான் இதில் போட்டுக்கொள்வேன். இந்த வீடியோக்களை வந்து நான் போட்டுக்கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு வேறு இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன எல்லாமே நான் சில நேரங்களில் வந்து அழுதுருக்கிறேன். அதாவது எனக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அம்மா அப்பாவே இருக்குது, சகோதரங்கள் நிறைய பேர் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து அப்படி இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிறேன். இப்போ சொந்தம் பந்தம் அப்படி நிறைய பேர் இருப்பினமே, துணையாக நிறைய பேர் இருப்பினம். அப்படி எனக்கு ஏன் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இப்போ அம்மா அப்பா இருந்தால் எங்களுடைய கவலைகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். எங்களுக்கு அவங்க ஒரு சப்போர்ட் ஆதரவாக நிற்பாங்க. அந்த ரீதியில் எனக்கு 2 அக்கா இருக்கணும் தான். அவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியா அவங்கள என்னென்னு சொல்கிறது, அவங்க வந்து மூத்த அக்கா எடுத்துட்டு அடிக்கடி கதைப்பாதான். என்னாலும் என்னென்னு சொல்கிற ஒரு ஆள் தானே ஆதரவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ரீதியில் இப்போ எனக்கு வந்து எத்தனையோ பேர் என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக்கொள்வேன். அப்படியான ரீதியில் இப்போ நிறைய பேர் நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு இதில் ஒரு பெருசாக சாதிச்சிட்டேன். அதாவது நிறைய உறவுகளை எடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேணும். நன்றி. இந்த வீடியோ நான் எடுக்க காரணமே உங்களுக்கு இதில் வந்து நன்றி சொல்கிற முகமாகத்தான் இதில் கதைக்க வேணும்னு தான் நான் எடுத்தேன்னா. எல்லாருக்குமே நன்றி. இதில் நான் போட்டதை விடவும் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய கொமெண்ட்ஸ் இதில் வந்து இவ்வளவோ நல்ல கொமெண்ட்ஸை பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அவங்களோட பேர் வந்து அதில் குறிப்பிடாதபடியாக அதை வந்து நான் சொல்லிக்கொள்ளையில் அதில் நிறைய பேர் எனக்கு வந்து ஆதரவாக கதைச்சிருக்கிறீங்க. நன்றி. இப்போ இந்த வீடியோவில் மட்டும் ஆதரவாக கதைச்சவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவங்க நார்மலான என்னுடைய நான் போடுற நார்மல் வீடியோவிலேயே எனக்கு வந்து எத்தனையோ பேர் ஆதரவாக கதைச்சிருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற தங்கச்சி, நீங்கள் இப்படி போடுங்க தங்கச்சி, நீங்கள் அப்படி போடுங்க தங்கச்சி, இதை மாதிரி போடுங்க தங்கச்சி, அதை மாதிரி போடுங்க தங்கச்சி, சமைச்சு வீடியோ போடுங்க தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. அதே போல் இன்னும் ஒன்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். என்னென்னு பார்த்தால், இப்போ உங்களுக்கு நீங்கள் தான் வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட விருப்பப்படி தான் நாங்கள் செய்ய வேணும். இதைத்தான் நான் நெடுகளுமே சொல்லிக்கொள்கிறேன். உங்களோட விருப்பப்படி தான் நாங்கள் வீடியோ போட வேணும். எப்படியான வீடியோ நான் போட வேணும், என்ன வீடியோ போட வேணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கொள்ளுங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு இடங்களை கொண்டு காட்ட வேணுமா, இல்லாட்டி இதை சமைச்சு போடணுமா, அப்படி வந்து என்ன நீங்கள் கேட்குறீங்களோ, இல்லாட்டி ஒரு பட்ஜெட்டோட வந்து சமைச்சு போட வேணுமா, என்ன நீங்கள் உங்களோட மனசுக்குள்ள ஒரு ஒன்று இருக்குன்னு தானே, அதை நீங்கள் இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே உண்மையிலே நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.